வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்பி கிரியேஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பன்னீர் அண்ட் மஷ்ரூம் யூஸ் பண்ணி சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன வெஜிடபிள் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அனியன்ஸை இந்த மாதிரி பிரியாணி ஸ்லைஸ் மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஆனியனுக்கு 1 டொமேட்டோ அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா ஃபைன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து 1 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பீன்ஸை 1 இன்ச் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மஷ்ரூம் அண்ட் பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் 50 கிராம்ஸ், மஷ்ரூம் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி சின்னதாக க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து நான் எடுத்திருந்த மஷ்ரூம், சின்ன மஷ்ரூம், அதை 1 மஷ்ரூமாக 6 பீசஸாக ஈக்குவலாக கட் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். ப்ரிப்பரேஷனாக நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டா போதும். பிரியாணியை 30 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கர் நல்லா சூடான பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆன பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த குக்கிங் ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மெல் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்மெல் இருக்க கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அது பிரியாணியோடைய ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரெண்டுத்தையுமே மாற்றிடும். ஸோ ஸ்மெல் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு அதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இதில் 1 பிரியாணி இலை, 1 இன்ச்சு பட்டை, ஏலக்காய் 1, 2 லவங்கம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்பைசஸ் நல்லா எண்ணெயோட கோட் ஆன பிறகு அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தில் 1/2 வெங்காயத்தை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அது நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு அதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தக்காளி கூடவே உப்பும் ஆட் பண்ணுறதுனால தக்காளி சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இது நல்லா வதங்கின பிறகு அதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூளை கலந்து வச்சுருக்கேன். அதிலிருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி வதக்கி எடுத்த பிறகு அதில் 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிட்டேன். தயிர் நல்லா மசாலாவோட கலக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் 1 கைப்பிடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, 1 கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நம்ம மசாலா பேஸ் நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். குக் ஆன பிறகு இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸ் அண்ட் மஷ்ரூம் இது 3த்தையும் இந்த மசாலா பேஸோடு ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறேன். நீங்கள் இது கூடவே மற்ற இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் பிரியாணி அரிசி யூஸ் பண்ண போகிறேன். 1 கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே 1/4 கப் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் கணக்கு வச்சுட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம ஊற்றிருக்க தண்ணி நல்லா 2 நிமிஷத்தில் கொதிச்சு வந்திருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த பிறகு அதில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ண உடனே கரண்டி வச்சு லைட்டாக அரிசியும் மசாலாவும் கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக கிளறினீங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி கிளறி விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நல்லா கொதிச்சு வரும். அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் போட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
2 விசில் வந்து பிரியாணி ரெடி ஆகிற அந்த கேப்பில் நம்ம பன்னீர் ரெடி பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணும்போது பன்னீர் உடையாமல் பார்த்து கோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு தோசை சுடுற பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடான பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த குக்கிங் ஆயிலை கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒன்று ஒன்றா இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ண பிறகு ஒரு தோசை கரண்டி யூஸ் பண்ணி பன்னீரை எல்லா சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு பன்னீருடைய எல்லா சைட்லேயும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகிறதுக்கு 3 to 5 minutes தான் ஆகும். ரொம்ப முக்கியமாக ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு செய்யணும், இல்லாட்டி பன்னீர் வந்து சீக்கிரமாக கருகிடும். நான் சொன்ன மாதிரி 3லேருந்து 5 நிமிஷம் கழிச்சு பன்னீர் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகி இருந்துச்சு. இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயத்துலேருந்து பாதி வெங்காயம் மீதி இருக்குல்ல, அது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்லைஸாக எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆகிற அளவுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 5 to 7 minutes தான் ஆகும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா வெங்காயம் ஓவராக குக் ஆகக்கூடாது. சப்போஸ் ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா வெங்காயம் தீஞ்சு கசப்பு டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அண்டர் குக்கும் ஆகக்கூடாது. கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே. அவ்வளோதான். பன்னீர் அண்ட் வெங்காயம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே குக்கர் மீன்வாயில் 2 விசில் கரெக்டாக வந்திருக்கும். ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை எடுத்துடலாம். பிரியாணி அரிசி நல்லா வெந்திருந்தால் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா பிரியாணி நல்லா ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். குக்கர் மூடி திறந்த உடனே கிளறக்கூடாது. குக்கர் மூடி திறந்த உடனே ஒரு நிமிஷம் நல்லா செட்டில் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். 1 நிமிஷம் ஆன பிறகு இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பொறுமையாக கிளறிக்கோங்க. நல்லா கிளறி முடித்த பிறகு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் அண்ட் ஆனியன்ஸ் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணியை சூடாக கர்ட் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி சுவையான வெஜிடபிள் பிரியாணி பன்னீர் அண்ட் மஷ்ரூம் யூஸ் பண்ணி செய்கிறதுன்னு பார்த்தோம். பிரியாணி எப்படி ப்ராப்பராக செய்கிறதோடைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸையும் பார்த்தோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு ஏன் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.